ஹாய்ப்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பன்னீர் புலாவ் எப்படி செய்யலாம் பார்ப்போம். நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, ஒரு தக்காளி, கொஞ்சம் பட்டாணி. பன்னீர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்குவோம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கல் காய்ச்சி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனவுடனே லைட்டாக மிளகாத்தூளும் எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணுற மாதிரி லைட்டாக மிளகா, கொஞ்சம் உப்பு, நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வர அளவுக்கு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சாஃப்டாக இருக்குது பன்னீர். நல்லா 2 பக்கம் கோல்டன் கலர் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் புலாவ் தாளிச்சிக்கலாம். பன்னீர் நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உப்பு காரம் போட்டு இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயில் கூட செய்யலாம். எண்ணெய் காய்ச்சி இப்போ ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்குவோம். சீரகம், பட்டை, லவங்கம், கல்பாசி, கிராம்பு, பலவகை, ஏலக்கி எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுன்னு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் சின்னதாக ஒரு தக்காளி தான் சேர்த்து நல்லா வதங்கி வரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்து நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள். இந்த பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா போட்டுக்கும். பிரியாணி நீங்கள் எந்த மசாலாவுக்கும் அதை போட்டுக்குவோம். புதினா சேர்த்துக்குவோம், தண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி போதுமாச்சு. ஏன்னா நான் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். கழுவி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிடும். நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொச்சிச்சு. இந்த டைமுக்கு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு பன்னீர் எடுத்து போட்டுக்கலாம். பன்னீரை போட்டுட்டு கிளறக்கூடாது, ரொம்ப லைட்டாக கிளறி. இப்போ குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அருமையான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரியாக இருக்குது. திரும்ப பார்த்திங்கன்னா உடையவே இல்லை. நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரியே கிடச்சிருக்கு. சாதமும் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு கலந்துக்கலாம். சூப்பரான சுவையான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இந்த புலாவ் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.